श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणेदित्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं। बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं। वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदां वरं नारदं परिभप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी की जय। ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய முக்கியமான கட்டம் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வரப்போறது. சுக்ரீவனுடைய வானர சைன்யங்கள்லாம் சீதையை தேடி வடக்கு திசை கிழக்கு திசை மேற்கு திசை அப்படின்னு பல திசைகளில் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் தேடணும் அப்படின்னு சுக்ரீவ மகாராஜா வானரர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுலேயும் தெற்கு திசையில் முக்கியமாக தென் திசை பக்கம் போகக்கூடிய நலன் நீலன் அங்கதன் ஜாம்பவான் ஹனுமார் என்று இவர்களை முக்கியமாக எடுத்து அதில் ஹனுமாரிடத்தில் ராமர் கணையாழிய கொடுத்தார் அப்படின்னும் பொழுது பகவானுக்கு தான் ஆச்சாரியனை லோகத்துக்கு காண்பிக்க முடியும். உலகத்தில் ஆச்சாரியன் எல்லாரும் ஆயிட முடியாது அப்படிங்கிறது இங்க நிதர்சனமா தெரியறது. எல்லாருமே குருவா ஆயிடலாம் அப்படின்னா ராமர் எல்லார்கிட்டையும் பொதுவா கொடுத்துருக்கலாம் கூப்பிட்டு.
யாரிடத்துல அந்த ராமநாமத்தை பகவன் நாமத்தை ஒப்படைக்கிறார் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியனிடத்துல தான் பகவன் நாமத்தை ஒப்படைக்க முடியும். ஏன் என்று கேட்டா ஒரு ஆச்சாரியன்தான் நாமத்தை ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண முடியும். பகவத் விஷயத்தை சாமானிய ஜீவராசிகளிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ஆச்சாரியனால தான் முடியும். மேலும் பல தடங்கள் வந்தாலும் ஆச்சாரியன் என்றைக்குமே தடங்கள்ல கலங்க மாட்டார். அவர் ஆச்சாரியன் பகவன் நாமத்தினால சர்வ தடைகளையும் வென்றிடுவார். அப்படிங்கறதெல்லாம் நாம சுந்தரகாண்டத்துல பார்க்க போறோம். அப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு இவ்வளவு மகிமை சொல்றார். அப்ப ஆச்சாரியனுக்கு இவ்வளவு மகிமை இருக்க காரணம் என்னன்னா எல்லாத்தையுமே நடத்தி காட்டிடுவார். எதை நடத்தி காட்ட முடியும்? ஒவ்வொரு ஜீவனிடத்தையும் பகவத் விஷயத்தை கொண்டு சேர்க்கிறத ஆச்சாரியனால செஞ்சிட முடியும். பகவான் செய்யற மாதிரி ஒரு சிருஷ்டியோ பகவான் செய்யற மாதிரி ஒரு சம்ஹாரத்தையோ இதெல்லாம் ஆச்சாரியன் பண்ண வேண்டாம். ஆச்சாரியனுக்கு அவசியம் இல்லை. இது ஒவ்வொரு ஜீவனையும் பகவானிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஆச்சாரியனுக்கு அதுதான் மகிமை. அதுலயும் ஆச்சாரியன்னா அவர் பகவானை பத்தி தான் பேசணும், பகவானிடத்துல ஒவ்வொரு ஜீவனையும் கொண்டு சேர்க்கணுங்கிறத பகவானே ஆச்சாரியனை முடிவு பண்றான். அவ்வளவு வானரர்கள், கோடி வானரர்கள் இருக்க ஒரே ஒருத்தரிடத்துல மட்டும் ராமநாமம் பரிந்த அந்த கணையாழிய கொடுத்தார் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் தான் அத்தனை பேர்லயும் ஆச்சாரியனா இருக்க முடியும். பரிபூரணமான லட்சணத்தோட முழுமையான குணங்களோட இருக்கிறது ஒருத்தர் தான் இருக்க முடியும். எல்லாரும் இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் சிஷ்யனா இருக்கிறத விட ஆச்சாரியனா இருக்கிறது தான் ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் குருஜி அப்படின்னு ஆகணும்னு ஆசையா இருக்கு. எல்லாருமே ஆச்சாரியன் ஆயிட்டா எப்படி? ஜகத்குரு அப்படின்னா எல்லாருக்கும் ஜகத்குருவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. மகா பெரியவாளிடத்துல ஒருத்தர் போய் கேட்டார், உங்களை எல்லாரும் ஜகத்குரு ஜகத்குருன்னு சொல்றாளே, நீங்க அப்ப ஜகத்துக்கே குருவா அப்படின்னு. மகா பெரியவா சொன்னா, ஜகத்து தான் எனக்கு குரு, அதனால ஜகத்குருன்னு கூப்பிடுறா. அப்படின்னா இந்த உலகம் போயின்னு இருக்கக்கூடிய போக்க பார்த்தா நாம் இந்த உலகத்துல எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும் அப்படின்னு நான் கத்துக்கிறேன். இந்த ஜகத்து தான் எனக்கு குருவா எல்லாம் சொல்லி தருது. அதனால எல்லாரும் என்ன ஜகத்குருங்கிறா என்று ஹாஸ்யமா சொன்னார். ஆனா வாஸ்தவமா ஜகத்குருவா இருக்கிறவாலாம் அப்படிதான் பேசுவா. எல்லாருக்குமே எல்லாம் வந்துடாது. உண்மையான ஞானிகளுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்ப அத்தனை வானர சைன்யத்துல ஹனுமார் ஒருத்தருக்கு தான் அந்த மகிமை. அதுவும் அது யாரு நிர்ணயம் பண்றான்னா ஈஸ்வரனே நிர்ணயம் பண்றார். ஈஸ்வரனுக்கு தான் ஆச்சாரியனை தெரியும், ஆச்சாரியனுக்கு தான் ஈஸ்வரன் தெரியும். ஆனா கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு ஆச்சாரியனும் தெரியாது, ஈஸ்வரனும் தெரியாது. ஜீவராசிகளுக்கு, ஜீவன்களுக்கு, மனுஷனுக்கு ஒரு ஆச்சாரியனையும் கண்டுக்கிறதுக்கான சக்தி கிடையாது.
கண்டுபிடிக்க சக்தி கிடையாது. தெய்வத்தையும் கண்டுபிடிக்க சக்தி கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் வாரத்துல 7 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் முருகனை சேவிப்பான், ஒரு நாள் பிள்ளையாரை சேவிப்பான், ஒரு நாள் ஐயப்பனை சேவிப்பான், ஒரு நாள் தேவியை சேவிப்பான், ஒரு நாள் நவக்கிரகங்களை போய் சுத்துறேன்னுவான். இப்படி வாரத்துல 7 நாளைக்கு ஒரு தெய்வத்தை சேவிச்சுட்டு 7வது நாள் அந்த 10ஓட 11 நாராயணனையும் சேவிப்பான், பெருமாளையும் சேவிப்பான். அப்ப 10ஓட 11 அவன் பெருமாளையும் சேவிக்கிறதுனால அவனுக்கு பெருமாளையே கண்டுபிடிக்க தெரியல. பெருமாள் எல்லா பெருமாளும் ஒண்ணுதான் அப்படின்லாம் பேசக்கூடாது. எல்லாரும் எப்படி ஒண்ணாக முடியும்? ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பையன் அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்கும்போது எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ல முடியாது. அப்பாவுடைய செயலை பையன் செய்ய முடியாது, பையனுடைய செயல் அப்பாவுக்கு பொருந்தாது, அம்மாவுடைய செயல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளால செய்ய முடியாது. செயல்னா காரியங்கள் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அப்போ இவர்களுடைய பாத்திரத்துக்கு இவர்கள் தான் செய்யணும். அப்பாவுடைய கடமைக்கு அப்பாவுக்கு தான் முடியும். அதனால எல்லா தெய்வமும் ஒண்ணு அப்படிங்கறதெல்லாம் நாம சமத்துவமா பேசுறது அப்படிங்கிறது நாம பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமைய குறைச்சு பேசுற மாதிரி. அதனால நமக்கு அந்த மாதிரி எல்லாம் குறைச்சு பேசிடக்கூடாது. இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் இருக்கார் அப்படின்னா பியூனும் அவரும் ஒண்ணுன்னு நாம சொல்ல முடியாது. இல்ல ஆபீஸ்ல இருக்கிற கிளர்க்கும் அந்த மேனேஜிங் டைரக்டரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது. கிளர்க்கு வேற, அவன் நிலை வேற, அவனுடைய பொசிஷன் வேற, அந்த டைரக்டருடைய பொசிஷன்ங்கிறது வேற. அவருக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியோ அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளோ ரைட்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் அவருக்கு வேற. ஆனா அந்த ரைட்ஸ் எல்லாம் கிளர்க்குக்கு கொடுக்க மாட்டா. அதனால ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கக்கூடிய மகிமை அப்படிங்கிறது மற்ற தெய்வங்களுக்கு வந்துராது. அதனால நாராயணனும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான், கணபதியும் ஒண்ணுதான் அப்படிங்கறதெல்லாம் நாம நமக்காக பேசிக்கிறோமே தவிர, ஆனா அவளே அந்த ஸ்தானத்துல ஒன்னாலாம் இருக்க மாட்டா. சிவனுக்கு அழிக்கக்கூடிய தொழிலை கொடுத்திருக்கார் நாராயணன் அப்படின்னும் பொழுது அவ ஒன்னா இருக்கா அப்படின்னா, ஒன்னா இருக்காங்கிறது அவளுடைய அந்த ஒரு பேச்சில நாம வச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா அழிக்கிற தொழில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அங்க சிருஷ்டிங்கிற தொழிலை எம்பெருமான் கொடுக்கல. சிருஷ்டி பண்ணக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு அழிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கல. அப்ப ஒரு சக்தி இவர்கிட்ட இருக்கு, ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து யாரிடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா நாராயண இடத்துல தான் இருக்கும். அதனால இப்போ அப்பேற்பட்ட நாராயணனுக்கு தான் ஆச்சாரியனை கண்டுபிடிக்கிற சக்தி உண்டு, மனுஷனுக்கு கிடையாது. அப்ப மனுஷனுக்கு என்ன கிடையாது, மனுஷனால தெய்வத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு தெய்வம், எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு மனுஷன் இருக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு சிவபக்தி பண்ணுவான், அப்புறம் அவர் காப்பாத்துறன்னு சொல்லி முருக பக்தி பண்ணுவான், அப்புறம் அவரும் காப்பாத்துறன்னு சொல்லி தேவி பக்தி பண்ணுவான், அப்புறம் அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நவக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடுவான். அதனால அவர் நம்மளை காப்பாத்தினாலும் கைவிட்டாலும் எதுவா இருந்தாலும் இந்த பகவான் தான் அப்படின்னு ஒண்ணுல இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது தான் ஏகாந்த பக்தின்னு பேர். அது அவ்வளவு ஈஸியா வராது. அதுக்கெல்லாம் நிறைய பகவத் குணானுபவத்துல திளைச்சி இருக்கணும்.
நிறைய பகவத்குணம் கேட்டு இருந்தா தான் நமக்கு பெருமாளை பத்தி என்னங்கிறது தெரிய வரும். கொஞ்சமாவது தேவதாந்திரம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நாம ஏதோ இன்னொரு தெய்வத்தை தள்ளுறதுக்கோ ஒதுக்கிறதுக்கோ மற்ற தெய்வத்தினத்துல துவேஷமோ அபச்சாரத்துக்கோ சொல்லல. தேவதாந்திரம் அப்படிங்கிறது மற்ற தெய்வத்தினிடத்துல நாம பக்தி பண்ணும் பொழுது அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு என்ன தர முடியுமோ தந்து அந்த தெய்வத்தினுடைய லோகத்துக்கு தான் நாம போக முடியும். அப்ப அந்த தெய்வத்தினுடைய லோகத்துக்கு போனாலும் அந்த தெய்வத்துக்கே ஒரு காலம்னு உண்டு, அந்த தெய்வத்தினுடைய லோகமும் அழியக்கூடிய காலம்னு உண்டு. அதனாலதான் கஜேந்திரன் தன்னுடைய ஸ்தோத்திரத்துல சொல்றான், என்ன சொல்றான்னா, சர்வகாலத்திலையும் அழியாத லோகத்தை உடையவன் எவனோ அந்த பகவானை சரணமடைகிறேன். சர்வ காலத்திலையும் சர்வ அவஸ்தையிலையும் யார் ஒருத்தர் மிச்சப்படுகின்றவரா இருக்காரோ, எந்த காலத்திலையும் யார் அழியாதவரோ, யாருடைய லோகம் எந்த காலத்திலையும் அழியாதோ அப்பேற்பட்ட பகவானை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த ஸ்லோகத்தை கேட்ட பிரம்மா என்ன சொல்றார், ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயா விவிதலிங்க விதாபிமானாக. பிரம்மா சொல்றார், எனக்கு அவன் அந்த கஜேந்திரன் யாருடைய லோகம் சர்வ காலத்திலையும் அழியாதுன்னு சொன்னானோ அவன் என் லோகத்தை சொல்லல. ஏன்னா என் லோகமும் அழியக்கூடிய காலம்னு ஒண்ணு உண்டு, எனக்கும் அழியிற காலம் ஒண்ணு இருக்கு பிரம்மா சொல்ற. அப்போ என்ன போல சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோ அப்படின்னு இந்த கஜேந்திரன் கேட்டுண்டான். சம்சாரிகள்ல முதல் சம்சாரி யாருன்னு பார்த்தா பிரம்மாதான் முதல் சம்சாரி. ஏன்னா அவருக்கே ஈ எறும்புலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்குமே சம்சாரி தான். அவரும் ஒரு காரியம் பண்ணிட்டே தான் இருக்கார், சிருஷ்டிங்கிற காரியம் பண்றார். சில சமயத்துல அந்த சிருஷ்டியில தானே மயங்கி போயிடுறார், அப்புறம் சில சமயம் தானே முழிச்சுக்கிறார், சில சமயம் அவருக்கும் கோபம் வருது. அப்போ அந்த பிரம்மாவுக்குமே அதெல்லாம் நடக்கிறது. அவருக்கும் அந்த சிருஷ்டியினுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால சர்வலோகமும் அழியும் போது தன்லோகமும் அழியும் அப்படிங்கிறது ஒரு காலம் இருக்கிறதுனால அந்த காலத்துக்கு உட்பட்டவரா பிரம்மா இருக்கிறதுனால அப்ப அந்த பிரம்மா சொல்றார், தனக்கு அழியக்கூடிய காலம் உண்டு, பிரம்மலோகம்ங்கிறது அழிஞ்சிடும், அதனால கஜேந்திரன் என்ன கூப்பிடல. மேலும் அந்த கஜேந்திரன் சொன்ன இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்துல என்ன போல சம்சாரிகளை கரையேத்துவார் உண்டோ அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது, அதுல நான் தான் முதல் சம்சாரியா இருக்கிறதுனால எனக்கும் சேர்த்து, அதாவது எனக்கும் சேர்த்து இந்த கஜேந்திரன் அழகா பிரார்த்தனை பண்ணிட்டார். அதனால சக சம்ஸ்துவத்பிஹி அப்படிங்கிறார். பிரம்மாதி தேவர்கள்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை வாங்கி சொன்னாலாம், கஜேந்திரன் சொல்ல சொல்ல இவர்களும் சொன்னார்கள் அப்படிங்கிறது பாகவதம். ஏன்னா இந்த கஜேந்திரனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு போயிட்டா நாமெல்லாம் அப்புறம் எப்படி கரையேறது? அதனால நாமும் நல்ல கதி அடையணும்னா இந்த கஜேந்திரனுடைய ஸ்துதியை நாமும் சேர்த்து சொல்லணும், தேவர்களே எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல சக சம்ஸ்துவத் பிஹி அப்படின்னர். அப்புறம்தான் வரப்போற பகவான வந்த அந்த கருட வாகனத்துல வரக்கூடிய பகவான கஜேந்திரன் அப்பதான் சொல்றார். என்ன சொல்றார், நான் இவரைத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னா. முதல்ல பகவான கூப்பிடுறேன்னு சொன்னவர் பகவான்னா யாருன்னு சொல்லல, பகவானுக்கு என்ன பேருன்னு சொல்லல, பகவானுக்கு எந்த ஊருன்னு சொல்லல, அவர் எந்த வாகனத்துல வருவார்னு சொல்லல, பொதுவா பகவான் அப்படின்னு கூப்பிட்டார். பொதுவா பகவான்னு கூப்பிடும் பொழுது வியாச பகவான்னு ஒருத்தர் இருக்கார், நாரத பகவான்னு ஒருத்தர் இருக்கார், கபில பகவான்னு ஒருத்தர் இருக்கார், சௌனக பகவான்னு ஒருத்தர் இருக்கார், ஏன் ராவணேஸ்வரனுக்கு கூட ஈஸ்வரன்னு தான் பெயர். அவ பகவான்னு கூப்பிட்டா இவெல்லாம் வந்துட மாட்டாளா அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த கஜேந்திரன் ஒரு செக்கு வைக்கிறார்.
என்ன வைக்கிறார், நான் கூப்பிடக்கூடிய பகவான் எப்படி இருப்பார், என்ன மாதிரி அவருக்கு குணங்கள்லாம் இருக்கும், அந்த பகவானுக்கு என்னைக்குமே அழிவுங்கிறது கிடையாது, எந்த காலத்திலையும் அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றான். எந்த காலத்திலையும் அழிவே இல்லாத ஒருத்தர் யாரு அப்படின்னு பிரம்மா யோசிக்கிறார். எந்த காலத்திலையும் அழிவே இல்லாதவன்னு ஒருத்தனா இல்லையே அப்படின்னு வியாசர்லேருந்து எல்லாரும் யோசிக்கிறா. எல்லாரும் வந்தா கிளம்பி போயிட்டா, வந்தா கிளம்பி போயிட்டா. ராவணன் கூட வந்தான், மரணமாகி கிளம்பி போயிட்டான். அப்ப எல்லாரும் தோன்றி மறைந்தார்கள். அப்ப மறைவு அப்படிங்கிறதே இல்லாத ஒருத்தன் தான் பகவான். அந்த பகவானை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த பகவானுக்கு எந்த ஊரு அப்படின்னு சொல்லும் பொழுது, எந்த ஊர் எந்த காலத்திலையும் அழியாதோ அந்த ஊரை உடையவன் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு எம்பெருமான் வரும் பொழுது, அப்ப நான் கூப்பிட்டது இவரைத்தான், இவருக்கு வைகுண்டம் அப்படிங்கிறது தான் லோகம். வைகுண்டம் லோகம் அப்படின்னா அந்த வைகுண்டம் தான் எந்த காலத்திலையுமே அழியாது. அழியாத ஒரு லோகம் அப்படின்னா வைகுண்டம் தான். மீதி எது அழிஞ்சாலும் வைகுண்டம் அழியாது. அப்ப அந்த வைகுண்டத்துல கருட வாகனம் அப்படிங்கிற ஒரு வாகனம் தான் இந்த பகவானுடைய வாகனம். அப்ப கருட வாகனம் தான் இவருடைய வாகனம். அது மட்டும் இல்ல, அப்பேற்பட்ட இவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா நாராயணன். அதனால இந்த இடத்துல சொல்றார், சோந்த சரஸ்யுருபலேன கிரஹீத ஆர்த்தா திருஷ்ட்வா கருத்மதி ஹரிம்க உபாத்த சக்கரம் உட்சிப்ய சாம்புஜகரம் கிரமாக கிருச்ராத் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. எல்லாத்துக்குமே குருவா இருக்கக்கூடிய நாராயணா அப்படின்னு கூப்பிடுறார். சர்வத்துக்கும் குரு, சர்வத்துக்கும் குருன்னும் பொழுதே அந்த சர்வம் அப்படின்னும் போது நாராயணா அகில குரு. அப்ப எல்லாருக்குமே குரு, எல்லாருக்குமே குருவா இருக்கக்கூடிய ஒருத்தன். அது யாருன்னா நாராயணா. அந்த நாராயணன் தான் இவர். நான் இவரைத்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு கஜேந்திரன். அப்ப இந்த மாதிரி பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது, பகவான்னா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டார் சுகபிரம்ம முனிவர் பாகவதத்துல. பகவான்னா யாரு, கோணாமலோகே பகவத் பதார்த்தா, பகவான்கிற பதம் யாருக்குடா பொருந்தும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஏன்னா பல பேரை பகவான் பகவான் பகவான்னு சொல்றதுனால யார் பகவான் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் அப்படின்னாலே நாராயணன் தான், கிருஷ்ணன் தான். அப்ப நாராயணன் தான் கிருஷ்ணன் தான் பொழுது, கிருஷ்ணன் தான் பகவான் அப்படின்னா அப்ப ராமர் பகவான் இல்லையா? ராமர் பகவான் இல்ல, அப்ப நரசிம்மர் பகவான் இல்லையான்னா, நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சங்கள் தான் இவாள்லாம் தோன்றினது. கிருஷ்ணர் தான் எல்லாரையும் தோற்றுவிச்சது அப்படிங்கிறது அது ஒரு சம்பிரதாயம். ஆனா வாஸ்தவத்துல ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லா அவதாரத்தையும் எடுக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தான் மத்ஸ்யாவதாரம் எடுக்கிறார், கூர்மாவதாரம் எடுக்கிறார். அப்போ கிருஷ்ணன் தான் எல்லாம் அப்படின்னும் பொழுது, கிருஷ்ணனை நாம எடுத்த அவதாரத்துல சுலபமான அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம். சுலபம்னா நம்ம இடத்துல பழகிறதுல, கிருஷ்ணன் எல்லா இடத்துலயும் சுலபமா பழகிடுறான். கிருஷ்ணன் எல்லாருக்கும் சுலபமா அனுகிரகம் பண்றான். கிருஷ்ணன் தான் என்ன நினைக்கிறானோ அதை கொண்டு போறான். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுடைய மகிமை. அதனால கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணன் தான் பகவான் அப்படின்னு. அப்ப அந்த பகவானை தெரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடையாது. சரி, ஆச்சாரியனை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா, ஆச்சாரியன்னா எப்படி இருப்பார்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஆச்சாரியன் அப்படின்னா ஒரு காவி வேஷ்டி உடுத்தின்னு இருப்பார், கையில ஒரு குச்சி வச்சுன்னு இருப்பார் அப்படிங்கறதுனால ஆச்சாரியனா, இல்ல வேஷ்டி கட்டின்னு இருப்பார், ஷால்லாம் போட்டுன்னு இருப்பார் அப்படிங்கறதுனால ஒரு ஆச்சாரியனா? ஆச்சாரியன்னா என்ன லட்சணம்? ஆச்சாரியனை நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நமக்கு நம்மளையே யாருன்னு தெரியாத பட்சத்துல, நமக்கே நம்மளை யாருன்னு தெரியாது அப்படின்னும் பொழுது ஆச்சாரியனை எங்க தெரிஞ்சுக்கிறது? ஆச்சாரியனை தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது.
அப்ப எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அதுக்கு சொல்றார், நீ பகவானிடத்துல எப்போதும் பிரார்த்தனை பண்ணிண்டேர். என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு உண்மையான ஆச்சாரியனை நீ காட்டி கொடு, நீதான் எனக்கு ஆச்சாரியனை காட்டி கொடுக்கணும். ஏன்னா பீதகவாடை பிரானே பிரம குருவாய் வந்து அப்படின்னு பிரம்மாவுக்கு பகவான் தான் வந்து குருவா வந்தார். அதனால நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லும் பொழுது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய நாம கவலைப்பட வேண்டாம், நமக்கு ஒரு ஆச்சாரியன் இருக்கான்னு தோணும். ஆனா அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுக்கணும்னா அதுவும் பெருமாளுடைய கிருபை இருந்தா தான் முடியும் அப்படிங்கறதா இங்க முக்கியமான விஷயம். அதனால அந்த ஆச்சாரியனை பெருமாள் தான் நமக்கு காட்டி தர முடியும். அப்போ அந்த ஆச்சாரியன் என்ன பெருமை மகிமைன்னா பெருமாளை நமக்கு அவர் காட்டி தருவர். ஏன்னா ஆச்சாரியனுக்கு தான் இங்க நம்மளையும் புரியும் பகவானையும் புரியும் அப்படின்னு. அதனால ஹனுமார இந்த இடத்துல ராமர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா ஹனுமார் அப்பேற்பட்ட ஆச்சாரியனா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றார். நேற்றைய ராமாயணத்துல கனையாழிய கொடுத்து ஹனுமன்னு உம்மாலதான் இதை சாதிக்க முடியும்னு ஏதோ ஒரு விஷயத்த ராமர் சொல்லியிருக்காருன்னு சொன்னோம். இவர்கள்லாம் தேடி வந்து சமுத்திரக்கரைக்கு வந்தா இனிமேல் சமுத்திரத்தை தாண்டது எப்படின்னு சிந்தனை பண்ணும் பொழுது சம்பாதி இது 100 யோஜன தூரம் உடையதுதான். என் நாம ஸ்மிருதி மாத்திரதோ பரிமிதம் சம்சாரவாராம் நிதிம். வேற ஒரு சமுத்திரம் இருக்கு, சம்சார சாகரம்னு. அது எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு அதுக்கு ஆழமே தெரியாது, தூரமே தெரியாது. அப்ப அப்பேற்பட்ட சம்சார சாகரத்தையே ராமநாமம் ராமாங்கிற 2 எழுத்துனால சம்சாரிகள்லாம் கரையடைஞ்சிடுறா அப்படின்னும் பொழுது நீங்கெல்லாம் ராமருடைய கைங்கரியத்துக்காக புறப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னதும் அப்போ ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் உற்சாகம் வருது. ஆனா இவாள்லாம் 10 யோஜன தூரம் தாண்டுவேன் கடலை, 20 யோஜன தூரம் தாண்டுவேன், 50 யோஜன தூரம் தாண்டுவேன், 100 யோஜன தூரம் தாண்டுவேன், திருப்பி வர தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாம்பவான் என்ன சொல்றார், உங்க கூட்டத்திலே தாண்டவனை நான் காட்டுறேன் அப்படிங்கிறார். வீரவானரலோகஸ்ய சர்வசாஸ்திர விதாம்பர தூஷ்ணீம் ஏகாந்தமாஸ்ரித்ய ஹனுமன் கிம் ந ஜல்பசி. ஹனுமானே உன்னால்தான் முடியும் அப்படின்னதும் ஹனுமான் என்னால எப்படி முடியும்னு கேட்கிறார். அப்ப ஹனுமாருக்கு ஹனுமாருடைய சக்தியை ஞாபகப்படுத்துறார். யாரு? ஜாம்பவான். ஹனுமாருடைய சக்தியை ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஹனுமார் ராமரை பார்க்கும்போது வேற ரூபம் எடுத்துட்டார்னு நாம சொன்னோம். சக்தி மறந்து போயிருந்தா எப்படி எடுத்துக்க முடியும்? பின்ன என்னன்னா பெரியவாளுடைய அந்த ஒரு சாபத்தை ஹனுமார் மதிக்கிறார். ஹனுமாரை பார்த்து சொல்றார், இவ்வளவு பேருடைய உயிரும் உன் கையில தான் இருக்கு ஹனுமன்னு, உன்னாலதான் இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு ஹனுமாருடைய பிறப்புலேருந்து சொல்றார். ஹனுமார் பிறந்தது திருப்பதி, அஞ்சனாச்சலம் 7 மலை இருக்கே, அந்த 7 மலையில ஒரு மலைக்கு அஞ்சனாச்சலம் அப்படின்னு பேரு. அங்கதான் அஞ்சனாதேவி பயங்கரமான தபசு பண்றா. ஆழ்வார்கள் கூட பாசுரத்துல சாதிச்சிருக்கா, மந்திபாய் திருவேங்கடம் அப்படின்னு. நிறைய வானரர்கள் இருக்கா பாருங்க. புராணத்துல வால்மீகி சொல்றார், அனுமார் அவதரிக்கும் பொழுதே 12 வயசு குழந்தையா பிறந்தாராம், கௌபீனத்தோட உபநயனத்தோட. பயங்கரமான தேஜஸ். அப்போ அவர் பிறந்த அன்னிக்கே அவருடைய மகிமை என்ன மகிமை அப்படின்னா, அந்த ஹனுமார்
பிறந்த அன்னிக்கே அவருடைய மகிமையை சொல்றார். பெரிய பசியா இருந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்றார். பசியா இருந்ததுன்னு அம்மா கிட்ட சொல்லி, அம்மா இருப்பா நான் அவனுக்கு பழம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவர் இப்படி பார்க்கிறார். காலமே இளம் சூரியன் நல்ல செவப்பா அப்படி மேல வரத பார்த்ததும் அது ஏதோ ஒரு ஆப்பிள் பழமோ அப்படின்னு நினைச்சுட்டானா ஹனுமார். அதனால அஞ்சனா தேவியினுடைய புத்திரன்கிறதுனால ஆஞ்சநேயன் அப்படின்னு பேர். உடனே ஒரு தாவு தாவினார் ஆகாசத்துக்கு. சூரியனை கபலீகரம் முழுங்கறதுக்கு கிளம்பிட்டாராம். அப்படி சூரியனை முழுங்கறதுக்கு வரும் பொழுது உடனே சூரிய பகவான் இந்திரனிடத்துல போய் சொல்ல, இந்திரன் வஜ்ராயுதத்தினால இங்க அடிச்சான். அவர் ஹனு அப்படின்னா தாடை. இந்த பக்கம் அடிச்சா இப்படி வீங்கிடுத்து, மறுபடியும் இந்த பக்கம் அடிச்சா இங்க வீங்கிடுத்து. அந்த தாடை வீங்கினதுனால அவருக்கு ஹனுமான் அப்படின்னு பெயர். உடனே மயக்கமாயி உதயாச்சல பர்வதத்துல மயங்கி விழுந்துட்டார் ஹனுமார். இந்த ஹனுமாரை தேடிண்டு அஞ்சனாதேவி வரா. உதயாச்சல பர்யந்தம் வந்துட்டா. தன் மடியில குழந்தைய பார்த்துட்டு தன் மடியில போட்டுண்டா. ஹனுமாரை நினைச்சு கவலைப்படும் பொழுது இவர் வாயு பகவானுடைய அம்சம் ஹனுமார். உடனே வாயு பகவான் பிரத்யட்சமாகி, இந்திரன் என்ன நினைச்சிட்டான், என் பையனை எப்படி அடிப்பாம, இந்திரன் மட்டும் இல்லை இந்த உலகத்துல யாருமே மூச்சு விட முடியாத மாதிரி நான் பிராணனை அடக்கிறேன் பாருன்னு வாயு பகவான் பூரா பிராணனை அடக்கிட்டார். அப்ப உலகம் பூரா பிராணன் ஸ்தம்பிச்சு போயிடுத்து. யாரிடத்திலையும் பிராணனை விட முடியல, தேவர்களா இருக்கட்டும் எல்லாராலையும். அப்போ உடனே பிரம்மதேவனிடத்துல பிரார்த்திக்க பிரம்மா வந்து வாயு பகவான சமாதானம் பண்ணி, உன் புத்திரனுக்கு ஒன்னும் ஆகாது, இந்திரன் அடிச்ச அந்த வஜ்ராயுதம் உன் பையனை ஒன்னும் பண்ணாது, இனிமேல் என்னுடைய பிரம்மாஸ்திரமே ஹனுமார ஒன்னும் பண்ணாது அப்படின்னதும் உடனே இந்திரன் என்னுடைய ஐந்திராஸ்திரம் ஒன்னும் பண்ணாது, வருண பகவான் வருணபாசம் ஒன்னும் பண்ணாது அப்படின்னு ஆளுக்கு ஆளு ஒன்னொன்னு பண்ண ஆரம்பிச்சா. ஹனுமார் பால்யத்துல ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. அப்ப சூரிய பகவான் என்ன பண்ணார், இவன் என்ன முழுங்கதான வந்தான், அப்பேற்பட்ட இந்த அனுமானுக்கு நான் சர்வ சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லித்தரேன் அப்படின்னர். எப்பவுமே சூரிய பகவான் தான் சர்வ சாஸ்திரத்துக்கும் அதிகாரியா இருக்கார். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணு, சூரிய பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதனால அந்த சூரிய பகவான் தான் சாஸ்திரத்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்கார். நான் அனுமாருக்கு சர்வ சாஸ்திரங்களும் சொல்லித்தரேன் என்று சொல்ல, உடனே மறுநாள் என்ன எடுத்து அனுமார் திருப்பியும் ஆகாசத்துக்கு பறந்து சூரிய பகவான் முன்னாடி வந்து நிக்கிறார். இப்படி அஞ்சலி பண்ணிண்டு சூரிய பகவான் கேட்டார், பையா எங்கப்பா வந்த? இல்ல நேத்திக்கு நீங்க வேத அத்தியனம் பாடம் சொல்லித்தரேன்னு சொன்னேலே, வேதம் கத்துக்கணும்னு வந்திருக்கேன். நான் ஏதோ சும்மா சொன்னேன், நானே இப்படி அலைஞ்சின்னு இருக்கேன், ஊர் பூரா சுத்தின்னு இருக்கேன். நான் ஒரு இடத்துல இருந்து பாடசாலையெல்லாம் வச்சிருந்தா பரவாயில்ல, நீ அங்க வந்து படிக்கலாம். நான் ஏதோ சொன்னேங்கிறதுக்காக நீ வந்துட்டியே. அனுமார் சொன்னார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க சுத்துற மாதிரியே நானும் உங்களுக்கு இப்படி சுத்துறேன், உங்களோட உங்களுக்கு சமமா நானும் சுத்துவேன்னாராம். அப்ப அனுமார் வேதங்களும் சாஸ்திரங்களும் படிக்கிற வரைக்கும் உலகத்தை 2 சூரியன் மாதிரி இருந்துதான். அனுமார் அவ்வளவு தேஜஸ். எல்லாம் படிச்சாலும் குறும்பு மட்டும் போகல. யாராவது முனிவர்கள் யாகம் பண்ணிட்டே இருந்தா அதுல தண்ணி எடுத்து கொட்டிடுவார். யாராவது முனிவர்கள் இப்படி தபசு பண்ணிட்டு இருந்தா அதை கலைச்சிடுவார். யாராவது முனிவர்கள் ஏதாவது ஒரு உபாசனை பண்ணியிருந்தா அதை கெடுத்துடுவார். வேற ஏதோ பாராயணம் பண்ணிட்டு இருந்தா அந்த புக்கை புடிங்கிட்டு போயிடுவார்.
வேற ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருந்தா ஜபமாலையை தூக்கிட்டு போயிடுவார். உடனே அந்த முனிவர்கள்லாம் பார்த்தா, ஹனுமானே, உன்னுடைய இந்த குறும்புத்தனம், இந்த பலமெல்லாம் ராம கைங்கரியத்துக்காக பிரயோஜனப்படணும், எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, புரியுறதா என்று சொன்னான். ராம கைங்கரியம் அப்படின்னதும் அனுமார் அமைதியாயிட்டார். ஏன் யாகத்தை கெடுத்தார்னா, ராம பஜனை பண்ணாம ராமாயணம் படிக்காம என்னத்துக்கு உனக்கு யாகம் அப்படின்னு தடுத்தார். ராம ஜபம் பண்ணாம வேற ஏதோ ஜபம் பண்றதுக்கு எதுக்கு உனக்கு துளசி மாலை அப்படின்னு துளசி மாலையை பிடுங்கினார். அதனால நீ எந்த உபாசனை பண்ணாலும் அது ராமரை குறித்து இல்லைன்னா ஹனுமார் கெடுத்துடுவார். அதனால ராமர் இவா சொன்னதுமே பேசாம ஆயிட்டார். அப்ப இவன் சொன்னா, எப்போ உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கோ அதை நீ எங்க மேல துஷ்பிரயோகம் பண்றியோ, என்னைக்கு உனக்கு ராம கைங்கரியம் கிடைக்குமோ அது வரைக்கும் உன்னுடைய சக்தி மறந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அவர் ஒன்றும் மறந்தெல்லாம் இல்ல, அவர் நினைச்சா எந்த சக்தி வேணா காட்டுவார். ஆனா இவா சொல்லியிருக்காளேன்னு அமைதியா இருக்கார். அதை இங்க ஜாம்பவான் அதையும் சொல்றார், உன் சக்தியை ஞாபகப்படுத்தினா உன் சக்தி உனக்கு திரும்ப கிடைச்சிரும்னு. அதனால ஜாம்பவான், ஹனுமன்னு, இப்பேற்பட்ட பிரபாவம் உடைய நீர், உம்முடைய சக்தி இதுதான், உம்மால முடியாததே கிடையாது, நீர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அதனால நீர் தான் இந்த சீதையை தேடிண்டு வரணும் கடலை தாண்டி அப்படிங்கிறார். அப்ப ஹனுமாருக்கே ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அது ஒரு சாதாரண ஒரு காரணத்துக்காக, கதைக்காக சொல்றதே தவிர, ஆனா வாஸ்தவத்துல ஹனுமாருடைய பிரபாவத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அந்த பிரபாவத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா சுக்ரீவனுக்கு அபயம் கொடுத்து, கவலைப்படாத, உனக்கு பகவான் காப்பாத்துவார் அப்படின்னு கூடவே இருந்து அவனை ரட்சித்தார் ஹனுமார். அப்படி ரட்சித்ததுனாலதான் சுக்ரீவன் கொஞ்சமாவது நிம்மதியா இருந்தான். அப்புறம் ராமர் வந்ததுக்கு அப்புறம் அந்த முழு நிம்மதி ஸ்திரமாச்சு. அப்புறமா அவனுக்கு பெரிய பட்டம் கிடைச்சது. காரணம் ஆச்சாரிய கைங்கரியத்தினால. ஹனுமார்ங்கிற ஒரு குரு அவனுக்கு கூடவே இருந்ததுனால சுக்ரீவன் அடைஞ்சது உயர்ந்ததான ஸ்தானம். அதே மாதிரிதான் விபீஷணனுக்கும் ஹனுமார் அபயம் கொடுக்கணும்னு ராமர்ட்ட சொல்ல போறார். அப்போ ஒரு ஆச்சாரியனுக்கு எவ்வளவு விதமான விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த இடத்துல ஹனுமன்னு உமாலத்தான் முடியும் அப்படின்னு இங்க ஞாபகப்படுத்தினார். அப்படிங்கறதுக்கு காரணம் அவருக்கு ஜாம்பவானுக்கு ஒரு மகிமை உண்டாகட்டுமேங்கிறதுனாலதான். இல்லட்டா ஹனுமான் அப்படியே கிளம்பியிருப்பார். ஆனா ஹனுமார் பெரியவர்கள் எல்லாரையும் மதிக்கிறவர். அப்ப நாம எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் புகழ் உடையவனா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய பதவியில இருந்தாலும் நாம எல்லாரையும் மதிக்கணும் அப்படிங்கறது இங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் வினயம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கணும். வினயம் இல்லாம இருந்தா என்ன ஆகும்? மதம் அப்படிங்கறது வந்துடும். இப்ப மதம் வந்துடுத்துனா நான் அப்படிங்கிற எண்ணம், அந்த நான்கிற எண்ணம் இருக்க 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 என்ன ஆகும்னா நம்மளால என்னைக்குமே பகவான் அடையவே முடியாது. மகாபாரதத்துல பலராமர், கிருஷ்ணர், அர்ஜுனன் 3 பேரும் ஒரு காட்டுல இருக்கா. அப்போ அந்த காட்டுல ராத்திரி ஆயிடுத்து. ராத்திரி ஆனதும் ஒருத்தர் முழிச்சுண்டு ஒரு 2-3 மணி நேரம் முழிச்சுண்டு இருக்கலாம். ஏன்னா காட்டுல எல்லாருமா தூங்கிட்டா மிருகங்கள் அடிச்சிடக்கூடாதுன்ட்டு யாராவது ஒருத்தர் 2-3 மணி நேரம் முழிச்சுட்டு இருப்போம், மற்ற 2 பேர் தூங்கலாம் அப்படின்னு. அடுத்தது இன்னொருத்தரை எழுப்பி முழிச்சுட்டு இருந்தவன் அவன் தூங்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிளான் போட்டுண்டா. அப்போ முதல்ல பலராமர் தான் முழிச்சுண்டார், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தூங்கிட்டா. அப்போ ஒரு பூதம் வந்தது, ஒரு சின்ன பூதமா இருந்தது, பலராமனை தொந்தரவு பண்ணிட்டு. உடனே பலராமன் அதை அடிக்க போனார். அப்ப அது பெருசாச்சு.
மறுபடியும் பெருசா அடிக்க போறார். பயங்கர பெருசாச்சு. பயங்கர கோபத்தினால கலப்பை எடுத்து அடிக்க போறார். அது பெரிய ரூபத்தை எடுத்து பலராமருக்கு பயங்கர கோபம். அவர் கோபம் அதிகமாக 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 அந்த பூதத்தினுடைய ரூபமும் அதிகமாயிண்டே போச்சு. ஒரு கட்டத்து மேல பலராமரால சமாளிக்க முடியாம மயக்கமாயி கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு பலராமர் கண்ணை முழிச்சு பார்க்கிறார், அந்த பூதத்தை காணும். சரி, இப்ப இந்த வாட்டி அர்ஜுனன் முழிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனா அப்படின்னு தட்டி அர்ஜுனனை முழிச்சிக்க சொல்லி பலராமன் தூங்கினார், கிருஷ்ணரும் தூங்கினார். அர்ஜுனன் முழிச்சுட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு பூதம் வந்தது. அர்ஜுனனை வம்புக்கு இழுத்து அர்ஜுனனோட சண்டை போடுறது. அப்ப அந்த சமயத்துல அர்ஜுனன் தான் எவ்வளவு பெரிய வில்வித்தக்காரன் அப்படி இப்படி எல்லாம் காமிச்சு பார்த்தான். அவன் எவ்வளவு பெரிய அம்பு அஸ்திரம் எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பூதம் பெருசா இருக்கு. இப்படி அர்ஜுனனும் ஒரு கட்டத்து மேல அவனுடைய கோப எல்லை தாண்டி போறது, அந்த பூதமும் பெருசா போயிடுது. கடைசியில அர்ஜுனனும் மயக்கமாகி விழுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் கண்ணை திறந்து பார்த்தா அந்த பூதத்தை காணும். கிருஷ்ணரை எழுப்பினான். கிருஷ்ணா, நீ இப்ப பாத்துக்கோ முழிச்செண்டுன்னு சொல்லி, முழிச்செண்டு நீ பாத்துக்கோன்னு சொன்னதும் கிருஷ்ணர் அப்படியே முழிச்சுட்டு இருக்கும்போது அதே பூதம் வந்தது. கிருஷ்ணர் அந்த பூதத்தை பார்த்து சிரிச்சார். சிரிச்சதும் அதுவும் சிரிச்சது. கிருஷ்ணரோட அது பேசுறது. கிருஷ்ணரும் அதோட பேசி, கிருஷ்ணரும் அதோட நன்னா சம்பாஷணை பண்ணி, கிருஷ்ணர் அதனுடைய கஷ்டங்களை புரிஞ்சுண்டு, கிருஷ்ணர் அதனிடத்துல சிரிச்சு சிரிச்சு பேசி சமாதானமா கோபமே இல்லாம கிருஷ்ணர் அமைதியா எல்லா காரியத்தையும் பண்ணதும் அந்த பூதம் கிருஷ்ணர் முன்னாடியே மறைஞ்சு போச்சு. இப்படி ராத்திரி பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்சதும் அர்ஜுனன் பலராமனும் கேட்டா. என்ன கேட்டா? கிருஷ்ணா, இது மாதிரி ராத்திரி ஒரு பூதம் வந்ததே, அது ஒன்ன எதுவும் பண்ணலையா அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னார், எனக்கும் வந்தது, ஆனா நீ எப்படி சமாளிச்ச கிருஷ்ணான்னா. அவ கிருஷ்ணன் சொன்னான், அது பூதம் இல்லப்பா, அதுதான் நம்முடைய சுபாவம். சுபாவம் தான் ஒரு பூதம் மாதிரி ரூபத்துல வந்தது. பலராமனுடைய சுபாவம் கோபமா இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு கோபப்பட்டானோ பலராமனும் அர்ஜுனா நீயும், அந்த பூதம்ங்கிற சுபாவம் அவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா தெரிஞ்சுது. நான் அந்த பூதத்தினிடத்துல சிரிச்சு சுபாவத்தை காமிச்சதுனால அந்த பூதம்ங்கிறது காணாம போயிடுது. அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் பெருசா காட்டுறது. நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதும் நாம சந்தோஷமா நாம வச்சுட்டோம்னா, ஹிருதயத்தை எப்போதும் நாம சந்தோஷமாக்கினோம்னா, அந்த ஹிருதயத்தை சிரிச்சுண்டே எதை ஹேண்டில் பண்ணாலும் எவ்வளவு பெரிய விஷயமும் சிறிதாக மாறிடும் அப்படிங்கறத சொன்னான். அப்ப அது மாதிரி ஹனுமானுடைய பலத்தை இங்க சொன்னார். அப்படின்னா ஹனுமான் ஜாம்பவானுக்கு ஒரு மகிமையை கொடுக்கணும். அவர் எவ்வளவு யுகமா இருக்கார், அப்ப அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிங்கறதுனால அந்த ஜாம்பவான் ஹனுமாருடைய மகிமையை சொன்னார். அப்ப அதை கேட்ட ஹனுமார் பெரிய ரூபத்தை எடுத்துண்டு மகேந்திர பர்வதத்து மேலே ஏறி உடனே பெரிய ரூபம். அந்த பெரிய ரூபத்தை பார்த்தா பிரம்மாதி தேவர்கள்லாம் கதி கலங்கரா. ஏன்னா தேவலோகத்தை தாண்டி ஹனுமார் பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டாராம். அவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுப்பானே அப்படின்னா முதல்ல தேவலோகம் பிரம்மலோகம் வரைக்கும் எங்கேயாவது சீதையை ராவணன் ஒழிச்சு வச்சிருக்கானான்னு முதல்ல பெரிய ரூபத்துல பாத்துக்கிறார். அங்கெல்லாம் இல்லைன்னு நன்னா தெரிஞ்சதும் மறுபடியும் கீழே குனிஞ்சு சின்ன ரூபமா எடுத்துண்டு அப்புறமா கடலை தாண்டறதுக்காக ஹனுமார் புறப்பட போறார் அப்படின்னு இதோட கிஷ்கிந்தா காண்டம் பூர்த்தியாகிறது. இதுக்கப்புறமா சுந்தர காண்டம் ஆரம்பிக்க போறது. அந்த சுந்தர காண்டத்தை நாம நாளைய உபன்யாசத்துல நாளையிலேருந்து சுந்தர காண்டத்துல சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். ஹனுமார் கடலை தாண்ட போறார், அதுக்கு ஆயத்தமாயிட்டார் அப்படிங்கிற கட்டத்தோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திக்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய்.